லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசுவின் பாடுகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஏசாயா 53:3 திரும்ப நாம் படிப்போம். கவனிங்க, அவரை நாம் எண்ணாமல் போனோம். வேதம் சொல்லுகிறது, நான் படிக்கிறேன், கவனிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசு ஒருவர்தான் மனுக்குலத்து மனுஷனுக்காக பிறந்தார். இயேசு ஒருவர்தான் பாடுபட்டார். இயேசு ஒருவர்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு ஒருவர்தான் உங்களுக்காக எனக்கு ரத்தம் சிந்தினார், மரித்தார், அவரை அடக்கமணினாக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்கிற இந்த விலையேற பெற்ற உண்மையே சத்தியத்தை நாம் எண்ணாமற் போனோம். கிறிஸ்தவர்களாய் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் இயேசு யார் என்று தெரியவில்லை. அவரை எண்ணாமற் போனோம். அவர்தான் உன் இரட்சகர். அவர்தான் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர்தான் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர்தான் உனக்காக சிலுவையிலே மரித்தார். அவர்தான் உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அவர்தான் உனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. நன்றாய் இந்த காலை வேளையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் எண்ணாமற் போனோம். இயேசுவே, நான் கிறிஸ்தவனாய் பிறந்தும் என்னை உம்மை மறுதளித்து விட்ட, மறந்துட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் யார் என்று தெரியாமல் உம்மை எண்ணாமற் போய்விட்டோம். எங்களை கிருபையாய் மன்னியும், எங்களை ஆசீர்வதியும், உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.